இதை நம்ம சாதாரணமாவே பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றது உண்டு. இது 8 தொகுப்புகளை கொண்டது. 8 தொகுப்புகள் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா B1, B2, B3, B5, B6, B7, B9, B12. இதுதான் அதனுடைய 8 தொகுப்புகள். இதனை பத்தி ஒரு சின்ன விளக்கம். எப்படின்னா ஒரே ஒரு உணவுப் பொருள்ல பி விட்டமின் பல விதமா இருக்கு. அது எல்லாமே ஒரே விட்டமின் தான். பல வகையா தெரிஞ்சாலும் அது எல்லாமே ஒரே விட்டமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் ஃபர்ஸ்ட் கருதுனாங்க. ஆனா ரொம்ப தீவிர ஆராய்ச்சிக்கு பிறகுதான் அது ஒரு ஒரு விட்டமினும் அதனுடைய கூட்டுப்பொருள் இருக்கு இல்லைங்களா, அத ஒன்னும் வெவ்வேறு வகையில உடலுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குது. அது நிறைய பிரச்சனைகள் நம்ம உடம்புல உள்ள ஒரு ஒரு பிரச்சனைகளையும் தீர்க்க தன்மை கொண்டது, ஒரு ஒரு பிரிவுக்கும் ஒரு ஒரு தன்மை கொண்டது அப்படின்றத ரொம்ப தெளிவா ஒரு தீவிர ஆராய்ச்சிக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு ஒரு எண்களும் ஒரு பெயர்களும் கொடுக்கப்பட்டாங்க. அதுதான் B1 தைமின், B2 ரிபோஃப்ளோவின், B3 நியாசின், B5 பென்டோதோனேட், B6 பைரிடாக்சின், B7 பயோட்டின், B9 ஃபோலேட், B12 கோபாலமைன். இப்படி 8 தொகுப்புகளுக்கும் ஒரு ஒரு எண்கள் ஒரு ஒரு பெயர்கள் கொடுத்தாங்க. இது சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இந்த விட்டமின்கள் பாத்தீங்கன்னா பி விட்டமின்கள் நமக்கு ரொம்ப கம்மி அளவு தாங்க நமக்கு தேவை. உடம்புக்கு ரொம்ப அதிகம்லாம் தேவையில்ல. இந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி நமக்கு ரொம்ப சின்ன அளவு தான். இந்த 8 தொகுப்புலையுமே ரொம்ப கம்மியான அளவு தான் நமக்கு தேவைப்படுது. அப்படி அது கம்மியான அளவு தேவைப்பட்டாலும் அதனுடைய வீரியம் என்னமோ நம்ம உடம்புல ரொம்ப அதிகம். அதிகப்படியான வேலைகள் நம்மளுடைய நகங்கள்ல இருந்து, முடியில இருந்து, நரம்புகள்ல இருந்து, உள்ளுறுப்புகள் அத்தனைக்கும் அவ்வளோ துணை புரியுறது நம்ம பி விட்டமின். அதாவது இந்த 8 தொகுப்புகளுமே பாத்தீங்கன்னா நமக்கு தனித்தனியா ஒன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அளவுதான் வேணும். அதை நம்ம தனியா எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. அது எல்லாத்தையும் கூட்டு பொருளா, இந்த கூட்டு பொருளா ஒரே பொருளா நமக்கு கிடைக்கும் போது அதனுடைய தன்மைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். நம்ம உடம்புக்கு அவ்வளோ நிறைவுகளை தருது. அவ்வளவு நிறைவுகளை தர வேண்டிய இந்த பொருட்களை நமக்கு இப்படி சொல்றது ஒரே ஒரு உணவுப் பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நினைச்சா நமக்கு அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். கிட்டத்தட்ட இதெல்லாம் சமமான அளவுல நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு ஒரு உணவுலையும் ஒரு ஒரு விட்டமின் இருக்கு அப்படின்னும் போது நம்ம சமமா இது இந்த அளவுதான் வேணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு நம்ம சரியா எடுத்துக்க முடியாது. அத நம்ம சரியான குவான்டிட்டியில சரியான அளவுகள் எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு அவ்வளோ பயன்பெறுது. அந்த உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் ரொம்ப எப்படி சொல்றது, அதனுடைய வேகம் அதிகம், எல்லாமே விஷயத்திலுமே நல்லாவே இருக்கு அப்படின்றத சொல்லலாம். இது சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இந்த பி விட்டமின்கள் இதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றல் உற்பத்தி. ஆற்றல் உற்பத்தியில ரொம்ப நல்லா செயல்படுது. எனர்ஜி லெவல் இன்க்ரீசிங் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்துக்கும். ரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கத்துல பி விட்டமின் ரொம்ப அதிகமா தேவைப்படுது. மன ஆரோக்கியத்துக்கும் பி விட்டமின் ரொம்ப தேவை. ஆரோக்கியமான நரம்பியல் செயல்பாடு, நம்ம நரம்புகள் எல்லா இடத்துக்கும் நம்ம நரம்புகள் வழியாதான் எல்லா மெசேஜ் போறதுல இருந்து எல்லா விஷயமுமே நம்ம உடம்பு இயங்குது. அந்த நரம்புகள் அனைத்துக்குமே செயல்படுறது பி விட்டமின்க்கு ரொம்ப 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 அவசியமான ஒண்ணு. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்பு, இம்யூனிட்டி பவர் அதற்கு தேவைப்படுது. ஆரோக்கியமான இதயம், ஹார்ட்டுக்கு ரொம்ப 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 அவசியம். ஆரோக்கியமான செல் செயல்பாடு, நல்ல வளர்ச்சிதை மாற்றம், டிஎன்ஏ இருக்கு இல்லைங்களா, அந்த வழி கூட நமக்கு ரொம்ப அதிகமா தேவை. ஆரோக்கியமா இருக்கணும். அது அந்த டிஎன்ஏ கூட நமக்கு சரியா செயல்படுற அளவுக்கு பண்ற ஒரு வைட்டமின் எதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பி வைட்டமின் தான். ஆரோக்கியமான தோல், நகங்கள் மற்றும் முடி, இந்த அத்தனைக்குமே நமக்கு பி வைட்டமின் செயல்பாடு ரொம்ப அவசியங்க. ரொம்ப அவசியமா தேவைப்படுற ஒரு விஷயம். அதை நம்ம சரியான விதத்துல இந்த 8 தொகுப்புகளுமே அடங்கிதான் இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஒன்னொன்னுலயும் ஒண்ணு இருக்கு. B1 பாத்தீங்கன்னா
ஆற்றல் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் நரம்பு செல்களுக்கு சரியா செயல்படுற முக்கிய பங்கு வகிக்குது. B2 வந்து திசு பராமரிப்பு அதுக்கு ரொம்ப அதிகமா செயல்படுற ஒரு விஷயம். B3 வந்து நியாசின் LDL கெட்ட கொழுப்புகளை குறைச்சு நமக்கு ஆஹ் உடல் வந்து ரொம்ப பல்க் குண்டா இதா இருப்பாங்க இல்லையா, அதுல கெட்ட கொழுப்புகள் இருந்ததுன்னா அதை குறைச்சிருது. அந்த நம்ம சாப்பிடுற உணவுகளை வந்து ஆற்றலாக மாற்றி எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்றது ஃபுல்லாவே B3 தான். நமக்கு நமக்கு B5 பாத்தீங்கன்னா நம்ம தோல் சுருக்கங்கள், அந்த வயதான தோற்றம் வருது பாத்தீங்களா, அதை தள்ளி போடுற தன்மை உண்டது B5க்கு. அந்த B5 தாமதப்படுத்துற ரொம்ப புத்துணர்வோட நம்மளோட தோல் எல்லாம் வச்சுக்கிற அந்த அளவுக்கு இருக்கு. B3ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா நரம்பு மண்டல செரிமானம், நரம்பு மண்டல இது இருக்கு இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த நரம்புக்கு தேவையான அத்தனை விஷயமுமே B3 ஃபுல்லாவே செய்யுது. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். இது எல்லாமே விட்டமின் பியோட பற்றாக்குறையினால் ஏற்படும் விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கருவளையங்கள், கண்ணை சுத்தி கருவளையம் அதிகமா வரும் பாத்தீங்களா, அது எல்லாமே B5னாலதான் ஏற்படுது. வாயின் ஓரங்கள்ல ஏற்படுற மூளையில வாய்ப்புண்கள், நாக்கு செவந்து போறது, தொண்டை புண், இது அனைத்துமே வைட்டமின் B-ஆலதான் ஏற்படுகிறது. B குறைவுனாலதான் ஏற்படுது. சோர்வு, எந்த நேரமும் தூக்கமாய் இருக்கிறது, மன அழுத்தம், அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே B வைட்டமின் குறைபாடுகளால ஏற்படுது. தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் B வைட்டமின் ஒரு காரணமாவே இருக்குதுங்க. ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு B தேவை. இந்த கம்மியாகும் போது நமக்கு ரத்த சோகை ஏற்படுது, உடம்புல ரத்த சோகை ஏற்படுது. இதுலதான் நமக்கு சிவப்பணுக்கள் கம்மி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது இந்த B வைட்டமின் குறைவுனாலதான் நமக்கு ஏற்பட்டது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தீக்கணும் அப்படின்னா நம்ம எந்த உணவு ஊட்டத்தை எடுத்துக்கணும் அப்படின்றது கொஞ்சம் பார்க்கணும் இல்லைங்களா. இயற்கையே எது எதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, பழங்கள், நிறைய பழங்கள், காய்கறிகள், பூண்டு இருக்கு இல்லைங்களா, பூண்டுல B வைட்டமினோட சக்தி எல்லாமே அதிகமா இருக்கு. பால்ல அதிகமா இருக்கு. பூண்டு, பால், அப்புறம் வேர்க்கடலை எடுத்துக்கிறீங்களா, எல்லா நட்ஸ் மேக்சிமம் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நமக்கு B வைட்டமின் இருக்கு. அதுல வேர்க்கடையில ரொம்ப அதிகமான வைட்டமின் B சத்து அதிகமாவே நிறைஞ்சிருக்கு. இந்த பழைய சாதம் இருக்கு பாத்தீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு மீந்து போன சாப்பாடு இருக்கும்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறோம் பாத்தீங்களா, அதை தூக்கி போடாம தண்ணி ஊத்தி வச்சுட்டு, நைட்டு தண்ணி ஊத்தி வச்சுட்டு மறுநாள் காலையில சாப்பிடும் போது அதுல B வைட்டமின் அவ்வளவு நல்லா இருக்கு. அதுலயும் இந்த கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கைக்குத்தல் அரிசிய வடிக்கிற சாப்பாடை நைட்டு தண்ணி ஊத்தி வச்சு மறுநாள் காலையில சாப்பிடும் போது B வைட்டமினோட சத்து ரொம்ப அதிகமா நிறைவாவே நமக்கு கிடைக்குதுங்க. அது இனிமேல் நம்ம பழைய சாதத்தை வீணாக்காம அதை சாப்பிடுவோங்க. இந்த எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு பெரிய அருமருந்தா, பெரிய வரப்பிரசாதமா இந்த நான் சொன்ன பாத்தீங்களா, சிறு 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 கொஞ்சம் கொஞ்சம் தான் நமக்கு எல்லா குவான்டிட்டியும் நமக்கு தேவைப்படுது. ஆனா இது எல்லாமே ஒரே கூட்டு பொருளா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதுலயும் அளந்து பார்த்து சாப்பிட முடியாது இல்லைங்களா. நமக்கு கிடைக்கிற பெரிய அருமருந்தா நம்ம நியூட்ரிரைட்ல விட்டமின் B நிறைந்து துணை உணவா என்ன கிடைக்குதுன்னா, விட்டமின் B ஈஸ்ட் பிளஸ்ன்ற டேப்லெட் நமக்கு கிடைக்குது. அதுல விட்டமின் B1 பாத்தீங்கன்னா 1.4 மைக்ரோகிராம் மில்லிகிராம், B2 1.9 மில்லிகிராம், B3 6.7 மில்லிகிராம், B5 5 மில்லிகிராம், B6 1.9 மில்லிகிராம், B7 198.9 மைக்ரோகிராம், B12 2.2 மைக்ரோகிராம். இந்த குவான்டிட்டில இது அமைஞ்சு ஒரு கூட்டு பொருளா நமக்கு ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதமா நம்ம நியூட்ரிரைட்ல விட்டமின் B ஈஸ்ட் பிளஸ் டேப்லெட் 100 டேப்லெட்ஸ் இருக்குதுங்க ஒரு பாக்ஸ்ல. அந்த டேப்லெட்ஸ் கிடைக்குது. இது டெய்லி ஒண்ணு சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துமே நமக்கு கிடைச்சிடும். இன்னொரு விஷயம், நம்ம விட்டமின் B பாத்தீங்கன்னா நீரில கரையக்கூடிய தன்மை ரொம்ப அதிகம். அதனால இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிறுநீர் வழியா வெளியேறிடும். இது எங்கேயுமே நமக்கு தேக்கி வைக்கப்படுறதே கிடையாது. அதனால விட்டமின் B நிறைந்த உணவுப் பொருளை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியங்க. ஒரு நாளும் நமக்கு விட்டமின் B சத்து ரொம்ப அவசியமான ஒரு சத்தாவே நமக்கு கருதப்படுது. அதனால விட்டமின் B
டேப்லெட் நியூட்ரேட்ல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது இது எல்லாமே அங்க நிறைவா கிடைச்சிருது. நீரில் கரையக்கூடிய விட்டமின், நீரில் கரையாத விட்டமின் பார்க்கும்போது நம்மளோட பி விட்டமின் வந்து முழுசா நீரில் கரையக்கூடிய விட்டமின். இந்த விட்டமினை நம்ம விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கும் போது நமக்கு எல்லாமே சரியான விதத்தில் நமக்கு கிடைக்குது. சார் நன்றி.